ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் உதியை தொட்ட உனக்காகவே உன் தலைவிதியை மாற்றி அமைச்சு நீ எதிர்பார்க்கிற விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். எது நடக்கலை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தியோ அதை நல்ல விதமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன் என் செல்லமே. எப்போதுமே உன் மனசுல அன்பும் புத்தியில தெளிவும் இருக்கும்போது நீ எதை பார்த்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா உன்னுடைய அன்பான நல்ல மனசுக்கும் திறமையுள்ள நல்ல செயல்களுக்கும் புத்திக்கும் வெற்றிக்கும் சேர்த்து உன் வாழ்க்கை உயர போறதுங்கிறது தான் உண்மை. நீ போன இடத்துல உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு சில சமயங்கள்ல நீ நினைக்கிற. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்க உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் மரியாதை இல்லாத இடத்துக்கு நீ போனதுதான் தப்பு. உன்னை யார் பெருசா மதிக்கலையோ, யார் உனக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியுதோ, பிறகு எதுக்காக அவங்க கூப்பிட்டா நீ போய் நிக்கிற? எல்லா தப்பும் உன் மேலதான் இருக்கு. உன்னை மதிப்பவர்களை நீ தேடி போய் பாரு. உன்னை மதிக்காதவங்கள அவங்க இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பாது என் செல்லமே. எப்போதும் உன் பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலை அதிகப்படுத்து. உன்னை நீயே பக்குவப்படுத்தி கொண்டு எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்து கொள்ளும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எதுவுமே கையில கிடைக்கிறதுக்கு முன்பாக கனவுகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். கையில கிடைச்சதே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாததாக இருக்கும் போது நாளைக்கு அது வரும், நாளை கழிச்சு இது கிடைக்கும், அடுத்த வாரம் அது வரும்னு வரப்போவதை எண்ணி வாழ்க்கையை கனவு கண்டு வாழ வேண்டாம். கையில வந்து சேர்ந்த பிறகு அதை சந்தோஷமா வச்சு வாழக்கூடிய சூழ்நிலையை நீ உருவாக்கிக்கோ. காசு பணம் எல்லாமே ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வந்த வழியே திரும்பி போயிடும். பணத்தை பெருசா நினைச்சு பாசமுள்ள மனிதர்களை இழந்து விடாதே என்று செல்லவே. எந்த வயசுல எப்படி வேணும்னாலும் பணத்தை சம்பாதிக்க முடியும், ஆனா பாசமுள்ள மனிதர்களை பெறுவதுதான் கடினம். அதனால எப்போதுமே உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கவங்களையும் பாசம் வச்சிருக்கவங்களையும் நீ ஒருபோதும் ஒதுக்கி விடக்கூடாது. பல நேரங்கள்ல இந்த உலகத்துல வெளிப்படையாக பேசுபவர்களை எல்லாம் மனிதர்கள் வெளியேற்றி விடுகிறார்கள். ஆனா நல்லவங்க போல நடிக்கிறவங்களையும் பொய்யா பேசுகிறவர்களையும் பாசாங்கு காட்டுறவங்களையும் இந்த உலகம் தலைக்கு மேல தூக்கி வச்சு பாராட்டுது. நீ முதல்ல உன் மேல யாரு உண்மையான அன்பு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடி. உன் மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் நீ விட்டுடக்கூடாது. எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு விஷயத்தை தொலைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. மறுபடியும் அது கிடைக்காத போயிருமோன்னு யோசிக்கிற அளவுக்கு, கிடைக்காம போற அளவுக்கு பல விஷயங்களை இழந்து வாழும் மனிதர்களுக்கு மத்தியில நீ இழந்ததை பெருசா நினைச்சு வருத்தப்படாத. நீ இழந்தது உனக்கு அவசியமானது, உன் வாழ்க்கைக்கு சரியானதுன்னு எனக்கு தோணுச்சுன்னா அதை கண்டிப்பா உன் கைகளில் நான் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். நீ வாழ்க்கையில உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வரும்போது நீ யாருங்கிறத உன்னை சுத்தி உள்ளவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதுவே நீ கொஞ்சம் வாழ்க்கையில ஏமாந்து அல்லது தோத்து போய் வறுமையில வாழும்போது உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்றத நீ தெரிந்து கொள்வாய் என் செல்லமே. எப்போதும் யாரையும் எதற்காகவும் நம்பி எதிர்பார்த்து காத்திருக்காதே. மற்றவங்களை பத்தி நீ அதிகமா தெரிஞ்சுக்கவும் வேணாம், உன்னை பத்தி அதிகமா மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இது இரண்டுமே உன் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது என் செல்லமே. உன்னை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டது இந்த சாயப்பா நான் மட்டும்தான். அதனாலதான் உன் வாழ்க்கையில எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பல பேருக்கு உன்னை தெரிந்திருந்தாலும் உன் நல்ல குணத்தை புரியாதவர்களாகவே இங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா உன்னையும் உன் குணத்தையும் மனசையும் புரிஞ்சுக்கிட்ட இந்த சாயப்பா எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு போக மாட்டேன். ஒரே நாள்ல உன் வாழ்க்கை மாறுமான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஆனா நீ துணிந்து தைரியமாக செயல்படும் போது கண்டிப்பாக உன் நிலைமை மாறும். நீயே எதிர்பாராத விதமாக அனைத்தையும் இந்த சாயப்பா நானே உன் கைகளை வந்து ஒப்படைப்பேன். என் அன்பு பிள்ளையான உன்னால முடியாதுன்னு எந்த காரியமும் இல்லை. என்னை நம்பி நீ முயற்சி செஞ்சீனா எல்லாமே உன்னால முடியும், நீயும் முடிச்சு காட்டுவ. சோதனைகளை சந்தித்த உனக்கு சாதனைகளை செய்ய வச்சு உன் வாழ்க்கையில வெற்றியை நான் வரவழைப்பேன்.
உன் வாழ்வில் கிடைக்கும் முதல் இன்பம் நோய் நொடி இல்லாமல் இருப்பதுதான். 2வது, மனச கவலை இல்லாம வச்சுக்கிறது. 3வது, மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வது. நீ எப்போதும் மனசை சந்தோஷமா வச்சுக்கோ. அதே போல மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி அதற்கான உதவிகளை செய்ய பழகு. தீர்க்க முடியாத துன்பம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என் செல்லமே. நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்த முடியும். நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காக தான் நடக்குதுன்னு நீ எப்போது உணர்கிறாயோ அப்போதே உன்னுடைய வாழ்க்கை குறையில்லாத நிறைவான வாழ்க்கையாக மாறிடும் என் செல்லமே. மனிதர்கள்னா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் வலியும் வேதனையும் வரும். இன்னொரு நாள் வாழ்க்கையே வெறுத்து போகும். அதுக்கப்புறம் போக போக இது எல்லாமே வாழ்க்கை தான் பழகி போகும். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா துன்பம் இல்லாத துயரம் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு உதவி செய்வேன். எனக்காக இத்தனை காலமாக காத்திருந்த உனக்கு, நம்பிக்கையோட பொறுமையோட பக்தியோட வாழ்ந்து வர்ற உனக்கு உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். உன் சோதனைகள் அனைத்தையும் சாதனையாக மாற்றுவதற்கான நல்ல நேரம் வந்துருச்சு. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற போது. நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கற்கண்டு போன்ற இனிப்பான மகிழ்வான நல்ல நிகழ்வுகளை இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். நீ மகிழ்ச்சியாக மனநிறைவோடு திருப்தியோடு வாழும்படி உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என் செல்லமே. இந்த சாயப்பா ஒரு முறை வாக்கு கொடுத்தேன்னா அது நிச்சயமாக நடந்தே தீரும். நீ யாரை நேசிக்கிறியோ, நீ யாருக்கு உதவுகிறாயோ அவர்களை உனக்கு எதிராக வேலை செய்யும்படி உன் கர்மா உனக்கு தண்டனை கொடுத்தாலும், அவர்களை உனக்கு எதிரியாக துரோகியாக மாறினாலும் நீ என்ன நம்புனினா அனைத்தையும் நான் உனக்கு சரி செஞ்சு கொடுப்பேன். உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதையும் அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நொந்து போயிருக்கிற உனக்கு இப்போது எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரப்போறேன். இனி பொன்னான நாட்கள் உன் வாழ்க்கையில வர காத்துக்கிட்டு இருக்கு. நீ பொறுமையோட இருந்தா கண்டிப்பா உன் வாழ்க்கையில உன்னால ஜெயிக்க முடியுமே செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன். தோக்காம ஜெயிச்சவங்கன்னு இங்க யாருமே கிடையாது. நீ தோத்துட்டோன்னு கவலைப்படாம ஜெயிக்கிறது எப்படின்னு யோசி. உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டு விடலாம்ன்ற நம்பிக்கையோடு நீ போராடும் போது நிச்சயம் நல்லதே நடக்கும். ஒரே நாள்ல வாழ்க்கை மாறிடாது. நீ எதை செய்யறதா இருந்தாலும் துணிஞ்சு தைரியமா செஞ்சினா இந்த சாயப்பா உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைப்பேன். என் அன்பு பிள்ளையான உன்னை யாரிடமிருந்தும் எந்த விஷயத்திலிருந்தும் விலக்கி வைக்கணுமோ விலக்கி வச்சு நல்ல விஷயங்களை நோக்கி உன்னை வரவழைப்பேன். எதையும் உன்னிடமிருந்து யாரால் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது. உனக்கான எதுவுமே உன்னை விட்டு போகாது என் செல்லமே. அதனால உனக்கு கிடைச்சதை நீ உயர்வாக நினைச்சு வாழ பழகு. இதுவரைக்கும் நடந்ததை உன்னால மாற்ற முடியாது. ஆனா இனி நடக்க போவதை நீ மாற்றிக் கொள்வதற்கு உனக்கான வாய்ப்பை இந்த சாயப்பா கொடுப்பேன். ஓம் சாய்ராம்.